இணைய நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ UFC 312 வந்து அஃபிஷியலாக இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரி. ஸோ அது முடிஞ்சாச்சு. இட் வாஸ் அன் எக்ஸ்ப்ளோசிவ் இவெண்ட். கொஞ்சம் பட்டாசு கல்பிச்சு, பட் ஓவரால் இட் வாஸ் ஓகே. பட் கடைசி இட் வாஸ் அ டீசென்ட் இவெண்ட். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, போன வாரம் முழுக்க வந்து வி வேர் டிஸ்கஸிங் அபவுட் யார் ஜெயிப்பாங்க, எப்படி ஜெயிப்பாங்க கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ லெட்டஸ் ரீவிசிட் நம்ம சொன்னதுக்கும் நடந்ததுக்கும் எப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வி வில் ஸ்டார்ட். நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்னத்தில் ஸ்டார்ட் பண்ணோம்னா, ஷாங் வெய்லி வர்சஸ் டட்டியானா சுவாரஸ் மேட்ச் பற்றி பேசினோம். அதை கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரிலிம்ஸில் வந்து நம்ம வந்து ஜிம்மி க்ரூட் வர்சஸ் டைசரா மேட்சை பற்றி நினச்சோம். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன சொன்னோன்னா வந்து டைசரா தான் ஜெயிப்பார், ஏன்னா அவருக்கு வந்து ரீச் நிறையா இருக்குது அப்படின்னு நினச்சோம். ஸோ ரிசல்ட்டும் அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே அண்ணன் நாக் அவுட்டு. ஸோ இட் வெண்ட் வெல். டைசரா வந்து கண்டிப்பாக வந்து he is going to enter the heavyweight பெல்ட், சாம்பியன்ஷிப் பெல்ட்டுக்காக கண்டிப்பாக அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா வந்து அவருக்கு அந்த ஹைட் இருக்குது, ரீச் இருக்குது, அண்ட் ஹீ மூவ்ஸ் ஆல்சோ ஃபாஸ்ட். என்ன கொஞ்சம் டெக்னிக் வந்து எப்படிங்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் பிளேயர்ஸோடு பண்ணும்போது தெரியும். பட் ஓவரால் ஐ திங்க் மோஸ்ட் ப்ராபப்லி ஹீ வில் பி கெட்டிங் இன் டு தட் சாம்பியன்ஷிப். அதில் வந்து கண்டிப்பாக வந்து டைசராவோட நேம் கண்டிப்பாக அடிப்படும். மேபி இன் 2025 கண்டிப்பாக வந்து டைசரா வந்து 2025 வந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பெல்ட்டுக்காக கண்டிப்பாக சண்டை போடுவாருங்கிறது என்னுடைய கருத்து. ஹோப்ஃபுல்லி அவருக்கு வந்து எந்த இன்ஜுரியும் இல்லாமல் இருக்கணும். பட் லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் மேட்ச். நம்ம நெக்ஸ்ட் என்ன பற்றி பேசணும்னா, ஒரு சின்ன கரெக்ஷன். ஸோ டைசரா வர்சஸ் டாஃபா நடந்தது. நான் டைசரா வர்சஸ் க்ரூட்டுன்னு சொல்லிட்டேன். ஸோ டைசரா வர்சஸ் டாஃபா மேட்ச்சில் வந்து நம்ம வந்து டைசரா ஜெயிப்போம்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து ஆஸ் வி ப்ரெடிக்டட் டைசரா வந்து ஜெயிச்சிட்டாரு. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி அடுத்த மேட்ச்சு. அது கொஞ்சம் அன்பிரடிக்டபுளாக ஒரு வாட்ச் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, இந்த க்ரூட் வர்சஸ் பெலாட்டோ இந்த மேட்ச்சு. அது வந்து ப்ரிலிம்ஸில் இருந்தது. க்ரூட்டும் கொஞ்சம் குருட்டுத்தனமாக அடிக்கிற ஆள் தான். பெலாட்டோ பற்றி அவ்வளோவா நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து பெலாட்டோ ஜெயிப்பார் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். கிட்டத்தட்ட அப்படி இப்படி அப்படின்னு ஆகி மேட்ச் வந்து ட்ராவ் ஆகிடுச்சு. ஸோ இவரும் ஜெயிக்கல, அவரும் ஜெயிக்கல. ஸோ ஐ டோன்ட் நோ எப்படி தெரில. பட் க்ரூட் வந்து நல்ல ஃபார்மில் இருந்தார். பெலாட்டோ ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து க்ரூட் வந்து ஐ திங்க் அவர் ஜெயிச்சிருவாருன்னு நான் கண்டிப்பாக நினச்சேன். பட் சம்ஹவ் பெலாட்டோ வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் எப்படியோ வந்து தப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட்லேருந்து கொஞ்சம் பிக்கப் பண்ணார். ஓவரால் இட் வாஸ் அ ஓகே மேட்ச். ஓகே, பிஃபோர் வி கெட் இன் டு த அதர் டூ மேட்சஸ், அதாவது நம்ம ஷாங் வெய்லி மேட்சும் மெயின் இவெண்ட் நம்ம டிடிபி வர்சஸ் ஷான் ஸ்ட்ரிக்லண்ட். ஒரு முக்கியமான மேட்சை பற்றி நான் பேசவே இல்லை ஆரம்பத்தில். அது வந்து அன்ஷுல் ஜூப்ளி மேட்ச்சு. ஆஸ் அன் இண்டியன் ஆப்வியஸ்லி நான் வந்து அன்ஷுல் ஜெயிப்பார்னு ஆசைப்பட்டேன். பட் சம்ஹவ் ரிசல்ட் வாஸ் வெரி டிசப்பாயிண்டிங். 19 செகண்டில் வந்து ஸ்டாப்பேஜ், ஏர்லி ஸ்டாப்பேஜுங்கிறது கண்டிப்பாக நான் நம்புகிறேன். பட் அவர் விழுந்ததை வந்து திருப்பி பார்க்கும்போது, விழுந்த விதத்தில் பார்த்தா அவரால் வந்து ஜெயிச்சிருப்பாரா அப்படிங்கிறது வி டோன்ட் நோ. பட் ஐ திங்க் இட் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் வாட் இஃப் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நடந்திருந்தால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இட்ஸ் அ வாட் இஃப் மூமெண்ட். அந்த ஜட்ஜு வந்து அந்த ரெஃப்ரி வந்து ஸ்டாப்பேஜ் பண்ணாமல் இருந்திருந்தால் எது வேணால் நடந்திருக்கலாம். பட் வி டோன்ட் நோ. ஐ மீன் இட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ அன்ஷுல் வந்து மறுபடியும் தொடர் தோல்வி. ஐ டவுட் அவர் வந்து மறுபடியும் யூஎஃப்சியில் அவர் கண்டினியூ பண்ணால் பெரிய அதிசயம்தான். 2 மேட்ச் கண்டினியூஸாக தோற்று போயிட்டார். ஸோ ஐ டோன்ட் திங்க் he will get another chance. So we have to wait and watch what's going to happen next for him. But yeah, I mean it's a disappointing start to UFC 312னு சொல்லுவேன் for all Indians. ஏன்னா நம்ம the way we were expecting a victory from Anshul, considering அவருடைய ஆப்போனண்ட் வந்து ஒரு நியூபி, அதுவும் அவர் வந்து ஃபுட்பால் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர் அப்படின்னு நினைக்கும்போது அன்ஷுல் த ஆர்ட்ஸ் வேர் இன் ஃபேவர் ஆஃப் அன்ஷுல். பட் 19 செகண்டில் ஜெயிப்பார்னு எவன் கண்டான், அது ஜெயிச்சிட்டார் அவர். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ நவ்
அடுத்தது வந்து இம்பார்ட்டண்ட்டான மேட்ச் வந்து நிறைய மேட்ச் பற்றி நான் பேசலை, ஏன்னா அதெல்லாம் வந்து நான் வந்து பார்க்கல. ஸோ we'll move on to the two main events. One is Zhang Weili versus Tatiana Suarez. என்னை பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஆஃப் த நைட்டுன்னு பார்த்தோன்னா அந்த மேட்ச் தான். இவந்தோ ப்ரிலிமில் நடந்த ஒரு மேட்ச்சுக்கு வந்து மேட்ச் ஆஃப் நைட்னு டேனா வந்து $50,000 கொடுத்துருந்தாரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஷாங் வெய்லி வர்சஸ் டட்டியானா சுவாரஸ் மேட்ச் தான் வந்து மேட்ச் ஆஃப் த நைட்டு. நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணோம் வெயிலியை வந்து ஜெயிக்கிறதுக்கே முடியாது, அவங்க ஆல் டைம் கிரேட்னு. உண்மையிலே எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு அண்டர்டாக்காக இந்த மேட்ச்சில் அவங்கள வந்து பண்ணியிருந்தாங்க. ஐ ஃபைண்ட் இட் வெரி சர்ப்ரைசிங். ஷாங் வெய்லிக்கு வந்து அண்டர்டாக்னா யாராவது நம்ப முடியுமா? ஐ திங்க் ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ஆல் டைம் கிரேட்ஸுங்க. எனக்கு என்னவோ கண்டிப்பாக அவங்க வந்து இந்த ஸ்டார் வெயிட்டில் வந்து அவங்கள வந்து அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஸோ இந்த வே அவங்க வந்து இந்த டட்டியானா சுவாரஸை வந்து மேட்டில் கண்ட்ரோல் பண்ண விதமாகட்டும், ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து டட்டியானா வந்து அவங்கள வந்து ஹோலில் போட்டாங்க. பட் அவங்க வந்து அதுலேருந்து அப்படி கழுவுற நீரில் நழுவுற மீன் மாதிரி அப்படியே எஸ்கேப் ஆகி, அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்லாம் அவங்களால வந்து டேக் டவுனே சுவாரஸ்னால டேக் டவுனே பண்ண முடியல. அந்த அளவுக்கு அவங்க வந்து நல்லா அக்ரெசிவாக மேட்ச் ஆடினாங்க. ஒரு ஃப்ளாக் கூட பார்க்க முடியாத அளவுக்கு நல்லா பண்ணாங்க. நான் நினச்சேன் அது ஒரு நாக் அவுட் ஆகிடும்ட்டு. பட் டட்டியானாவுக்கு வந்து உண்மையிலே வந்து ஷி ஹேஸ் நர்வ்ஸ் ஆஃப் ஸ்டீல் அண்ட் ஆல்சோ ஜாவ் நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கு. அவ்வளோ அடி வாங்கி எப்படியோ கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போயிட்டாங்க. பட் ஸ்கோர் கார்டெலாம் பார்க்கும்போது கண்ணை மூடிட்டே நம்ம வந்து வெயிலி தான் ஜெயிப்பாங்க நினைக்காங்க மாதிரி ஆகிடுச்சு. அதே மாதிரி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இட் வாஸ் அ ஃபினாமினல் விக்ட்ரி ஃபார் வெயிலி. அவங்க ஒரு அன்பீட்டபிள் ஸ்ட்ரீக்கில் இருக்காங்க. ஸோ ஷீ இஸ் இன் அ ஃபினாமினல் ஃபார்ம். ஸோ ஐ திங்க் வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் வாட்ஸ் நெக்ஸ்ட் ஃபார் ஹர். மூவிங் ஆன் டு த மெயின் ஈவெண்ட் ஆஃப் த நைட் வந்து UFC 312 வந்து மெயின் ஈவெண்ட் வந்து டிடிபி வர்சஸ் ஷான் ஸ்டிக்லண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து 100க்கு ஒரு 50 மார்க் 60 மார்க் கொடுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லுவேன். நான் எதிர்பார்த்தது வந்து செகண்ட் இல்லை தேர்ட் ரவுண்டில் வந்து டிடிபி வந்து அவரை வந்து ஷானை வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருவாருன்னு நினச்சேன். பட் அவர் மூக்கை உடைச்சிட்டாரு. பட் சமவ் மேட்ச் வந்து 5 ரவுண்ட் வரைக்கும் போச்சு. பட் ஓவரால் இட் வாஸ் அ வெரி டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ் பை டிடிபின்னு சொல்லுவேன். இதையும் நம்ம ஏற்கனவே ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம், டிடிபி தான் கண்டிப்பாக ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விதத்தில் வெயிலியும் ஜெயிச்சிட்டாங்க, டிடிபியும் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ தட் வே ஐம் ஹாப்பி. பட் டிடிபி வந்து அவர் இருக்கிற ஃபார்மில் அதான் இப்போ நம்ம வெயிலி பற்றி சொன்ன மாதிரி டிடிபி இப்போ இருக்கிற ஃபார்மில் வாட்ஸ் நெக்ஸ்ட் ஃபார் ஹிம் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. ஏன்னா வந்து இப்போ அவர் வந்து அந்த வெயிட் கிளாஸில் வந்து எல்லாரையுமே அவுட் கிளாஸ் பண்ணிட்டாரு. ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட் ஃபார் ஹிம்னா நவ் வி ஹேவ் டு டாக் அபவுட் வாட் நெக்ஸ்ட் இல்லையா. ஸோ என்னுடைய கருத்துப்படி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், யார் ஜெயித்தாலும் அந்த எலிஃபெண்ட் இந்த ரூம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மெயின் இது வந்து ஹம்சாத்தை வந்து நீங்கள் இனிமேல் புறக்கணிக்கவே முடியாது. அவர் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர் மாதிரி எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ கம்சாத் ஷிமே வந்து கண்டிப்பாக அவர் தான் வந்து இப்போ டைட்டிலில் வந்து அவர் டைட்டில் டிஸ்கஷனில் கண்டிப்பாக அவர் கொண்டு வந்தே ஆகணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிடிபி வர்சஸ் ஹம்சாத் தான் நெக்ஸ்ட் மேட்சாக இருக்கணும். அது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய தீபாவளியாக இருக்கும் சார். நிஜமாக நான் என்னை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் கோயிங் டு பி அ கரியர் டிஃபைனிங் மூமெண்ட் ஃபார் ஹம்சாத். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அடிசானியா தான் வந்து அன்பீட்டபிள் ஃபோர்ஸாக இருந்தார். ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர் மாதிரி வரவங்க எல்லாரையும் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருந்தார். பட் எத்தனை நாள் அவரால் அந்த பொசிஷனில் இருக்க முடியல, ஏன்னா ஆஃப்டர் ஆல் திஸ் இஸ் UFC. ஸோ இப்போ வந்து அடிசானியாவுக்கு வந்து ஹீஸ் இந்த அவர் வந்து இறங்கு முகத்தில் இருக்கார். ஸோ இப்போ ஏர்முகம்னு பார்த்தோம்னா டிடிபி தான். 2 வருஷமாக அவர் ஜெயிக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஷான் ஸ்டிக்லண்டை போன மேட்ச்சில் சூப்பராக ஜெயித்தார். இந்த இதுலேயும் ரொம்ப காம்ப்ரிஹென்சிவாக ஜெயித்தார். ஸோ ஹம்சாத்தை பற்றி பேச வேண்டிய விஷயமே இல்லை. அவர் உள்ளே நுழைஞ்சாருன்னா நம்ம கிரிக்கெட்டில் விவியன் ரிச்சர்ட்ஸ் மாதிரி உள்ளே நுழைஞ்சால் பட்டையை கிளப்பிட்டு போயிட்டே இருக்கார். ஸோ ஐ திங்க் அதுதான் நடந்தாகணும். நேற்றுக்கு ப்ரெஸ் மீட்லேயும்
டிடிபி அதை வந்து அக்ரி பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஹம்சாத் வர்சஸ் டிடிபி தான் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட இட்ஸ் டிசைடட். அன்லெஸ் இன்ஜுரி ஏதாவது இருந்தால் இட் மைட் கெட் போஸ்ட்போன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் டிடிபி வர்சஸ் ஹம்சாத் நெக்ஸ்ட் இயர் அபுதாபிலேயோ இங்கே கண்டிப்பாக நடந்தே தீரும், நடந்தே ஆகணும். ஏன்னா தட் இஸ் கோயிங் டு பி எ மெகா ஈவெண்ட். கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஈவெண்ட்டாக இருக்கும், பெரிய குதூகலமான ஒரு மேட்சாக இருக்கும். ஸோ நவ் மூவிங் ஆன் டு வெய்லி. அவங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து த ஆப்வியஸ் திங் தான், அவங்க ஸ்ட்ரா வெயிட்டில் வந்து எல்லாருமே சாப்பிட்டாச்சு. ஸோ ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் எனி ஒன் டு பி தேர். இப்போ அவங்க வந்து ஒரு யானுடைய ஒரு ரீமேட்ச் ஒன்று பண்ணலாம். பட் இஸ் தேர் எனிதிங் மோர் எக்ஸைட்டிங்னா அவங்க வந்து வேலண்டினாவோட ஒரு மேட்ச் ஃப்ளை வெயிட்டுக்கு போக போகிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஃப்ளை வெயிட்டு நீங்கள் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃப்ளை வெயிட்டுங்கிறது ஸ்ட்ரா வெயிட்டுக்கும் பேண்டம் வெயிட்டுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ வேலண்டினா ஆப்வியஸ்லி அவங்களும் ஒரு பெரிய ஒரு பயங்கர ஒரு சாம்ப், ஒரு டெரரு. ஸோ வேலண்டினா வர்சஸ் வெய்லி வந்து ஒரு ரெண்டு பெரிய ஒரு ரெண்டு மெகா ஜெயின்ஸ் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிற மாதிரி இட் இஸ் கோயிங் டு பி ஒரு பெரிய மேலா, ஒரு பெரிய ஒரு திருவிழாவாக இருக்க போகுது. ஸோ இந்த ரெண்டு மேட்சுமே ஐ திங்க் UFC 312 வந்து ஒரு ப்ரிகர்சர் மாதிரி நான் சொல்லுவேங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு பெரிய ஒரு கல்யாணத்தில் வந்து ஸ்டார்டர்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு மெயின் கோர்ஸு போவோம் இல்லையா, அந்த மாதிரி மெயின் கோர்ஸ் இந்த 312ங்கிறத வந்து ஒரு ஸ்டார்டர் மாதிரி நான் பார்க்குறேன். இது முடிஞ்சிருச்சு. பட் த ரியல் ஆக்ஷன் என்னென்னா டிடிபி வர்சஸ் ஹம்சாத், வெய்லி வர்சஸ் வேலண்டினா. இந்த ரெண்டு மேட்சஸும் இட் வில் டிஃபைன் அன் எரா. ஏன்னா வேலண்டினாவுக்கும் வயசாச்சு. இஃப் ஷி லூசஸ் ஐ எம் ஷுர் there will be discussions about her retirement. டிடிபி வர்சஸ் ஹம்சாத் வந்து எனிதிங் மே ஹேப்பன். அதை பற்றி இன்னும் விரிவாக நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன், என்ன ஜெயிப்பாங்க எப்படி பண்ணுவாங்கன்ட்டு. பட் அட் திஸ் மூமெண்ட் ஐ திங்க் தட் இஸ் கோயிங் டு பி அ ஃபினாமினல் மேட்ச். டிடிபி வர்சஸ் ஹம்சாத் வந்து இட் இஸ் கோயிங் டு பி அ டிஃபைனிங் மூமெண்ட் ஃபார் தட் பர்டிகுலர் கேட்டகரி. ஸோ இது ரெண்டுமே ஃபினாமினல் மேட்சஸ்ஸு. எப்போ இது கண்டிப்பாக நடக்குங்கிறது தெரிஞ்சாச்சு. எப்போங்கிறத வந்து டேனா ஒயிட் அண்ட் அதர்ஸ் தான் அவங்க தான் வந்து தீர்மானிக்கணும். பட் எப்போ நடந்தாலும் இட் இஸ் கோயிங் டு பி ஒரு மெகா தீபாவளி மாதிரி தான், பெரிய திருவிழாவாக நமக்குலாம் இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய கருத்து. ஐ திங்க் 12 நிமிஷம் நானே கண்டினியூஸாக பேசிட்டேன். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்படி வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து என்னங்கிறது என்னோட ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ வெகு விரைவில் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பை.